தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல உள்ள எதிர்காலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தையும் சிந்தனைகளையும் இருதயத்தையும் திருப்ப பரிசுத்தாவின் உதவி செய்வாராக. இந்த நாளின் கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள கடைசி வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்கள் யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளிலே நம்முடைய பரலோகத்தின் வார்த்தைகளை கேட்கும்படியாக, தியானிக்கும்படியாக, நம்முடைய திருவாய் மொழிகளை கேட்டு ஆண்டவரை நாங்கள் பலப்படும்படியாக, அதில் நாங்கள் வளர்ந்து நிலைத்திருக்கும்படியாக கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் இந்த செய்தியை நீங்கள் கொடுத்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியின் வழியாக உம்முடைய ஜனங்களாகி எங்களுக்குள்ளே உம்முடைய பலமான, ஆழமான, அழுத்தமான உம்முடைய சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றிக் கொள்வீராக. தயவுள்ள சித்தத்தை எங்களுக்குள்ளே பூரணமாக நிறைவேற்றி நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை பகைக்கிறவர்களுக்கும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் நடைபெறப் போகிற காரியங்களை குறித்து இந்த வேத வசனத்தில் நாம் காண்கிறோம். அவரை பகைக்கிறவர்கள் அழிந்து போவார்கள், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலே சூரியன் உதயமாகிறது. அது தன்னுடைய மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருக்கிறது என்று சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அது தனக்கு நியமித்த ஓட்டத்திலே சரியாக சீராக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய முழு வல்லமையோடு செயல்பட்டு கொண்டிருப்பதை இந்த வெப்ப நாட்களிலே நாம் உணர்கிறோம். கடுமையான வெப்ப நாட்களுக்குள்ளே நாம் இருந்தாலும் அந்த சூரியனுடைய வல்லமை குறைவதில்லை. மழையானாலும் வெயிலானாலும் அதனுடைய வல்லமை முழு வல்லமையோடு அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை போலவே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களும் மிகுந்த வல்லமையோடு சூரியனை போல அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசிப்பார்கள். அந்த வல்லமை யாரும் தடுக்க முடியாது. சூரியனுடைய வல்லமை யாரும் தடை செய்து விட முடியாது. அதே போல அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுடைய வளர்ச்சியை, அவர்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலத்தை யாரும் தடுத்து விட முடியாது என்பதை தான் இந்த வேத பகுதியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம். தேவனை நேசிக்கிறவர்களுக்கும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை மிக மிக பெரியது என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். நாம் வாழ்கிற இவ்வுலகத்தில் மிருகங்களைப் போல ஒரு மனிதனை வேட்டையாடி இன்னொரு மனிதன் பிழைப்பு நடத்துவதை, ஒரு மனிதனை அழித்து இன்னொரு மனிதன் வாழ துடிப்பதை நாம் அன்றாட நிகழ்வுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். காட்டிலுள்ள மிருகங்களைப் போலவே இன்று மனிதர்களும் மாறிக்கொண்டு வருகிறோம். அவ்வளவு பயங்கரமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து காட்டு மிருகங்களுடனே 40 நாட்கள் சஞ்சரித்தார் என்று வாசிக்கிறோம். தேவ தூதர்கள் அவர்களுக்கு வந்து உதவி செய்தார்கள். நாம் எந்த சூழ்நிலை வைக்கப்பட்டிருந்தாலும் நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருந்தால் பரலோகம் நமக்கு உதவி செய்யும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் இயேசுவின் பிள்ளைகளாக, இயேசுவோடு இணைந்தவர்களாக, இயேசுவிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருக்கும் பொழுது நாம் காட்டு மிருகங்கள் நடுவில் இருந்தாலும் பரலோகம் நமக்கு உதவி செய்யும். தானியேல் சிங்கக்கவியில் இருந்தார். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவருடைய வாய்களை கட்டி போட்டார் என்று தானியேல் அறிக்கையிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், தேவனிடத்தில் ஆழமான உறுதியான அன்பை நாம் செலுத்த வேண்டும் என்பதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஒருவரிடத்தில் அன்பு செலுத்துகிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன விருப்பம், அது அவர்கள் எதில் பிரியப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள இருக்க வேண்டும். அதுதான் அன்பிலே முக்கியமான ஒரு காரியம். நாம் அன்பு செலுத்துவது அவர்களுக்கு சரியான முறையில் அது பிரயோஜனமாக அது அவர்களுக்கு போய் சேர்கிறதா என்பதை அறிந்து வைப்பதற்கு முன்பதாக அவர்களுக்கு என்ன பிடிக்கும், அவர்கள் எதை நேசிக்கிறார்கள், அவர்களுடைய இருதயம் எதிலெல்லாம் விருப்பம் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். அதுதான் அன்பிலே நாம் பூரணப்பட முடியும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு முன்பதாக தேவன் எதையெல்லாம் விரும்புகிறார், நம்மை ரட்சித்த ஆண்டவர் நம்மிடத்தில் முழு அன்பையும் செலுத்தியிருக்கிற தேவன் எதையெல்லாம் விரும்புகிறார், எதெல்லாம் அவருக்கு பிரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அதுதான் இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். நம்மிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிற ஆண்டவர், அவர் இதையெல்லாம் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். முதலாவது, தேவன் விரும்புகிற முதலாவது காரியம் என்ன? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் விட்டுவிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். தேவன் சிநேகிப்பது என்ன? நாம் தேவனை சிநேகிப்பதற்கு முன்பதாக தேவன் எதையெல்லாம் சிநேகிக்கிறார்? முதலாவது, கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். பரிசுத்தம் அவருக்கு மிக மிக விருப்பமானது. பரிசுத்தத்தை தான் தேவன் முக்கியத்துவப்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால் அவர் பரிசுத்தர். பரிசுத்தம் இதனுடைய முழு அர்த்தமே நம்முடைய தேவன் தான். அவர் பரிசுத்தராக இருப்பது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் அவருக்கு பரிசுத்தவான்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு நம்மை கர்த்தர் பிரித்தெடுத்தார் என்றெல்லாம் வேதனை வாசிக்கிறோம். இந்த காலவெளியிலே நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் பரிசுத்த சிநேகிக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, ஏன் ஜனங்கள், யூதா ஜனங்கள் தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை விட்டுட்டாங்கன்னு கேட்டால், அந்நிய ஜாதிகளின் அந்நிய தேவதையின் குமார்த்திகளை அவர்கள் விவாகம் பண்ணினார்கள் என்று இந்த வேதாந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போனா நம்முடைய ஆண்டவர் ஜாதி பார்க்கிறவரா? அந்நிய ஜாதியோடு திருமணம் செய்யக்கூடாதா? அது என்ன ஆண்டவர் ஜாதி பார்க்கிறார் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 முக்கியமான ஜாதிகளை குறிப்பிட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் உலகத்தின் மக்களை 2 பங்காக மட்டும்தான் பிரிக்கிறது. ஒன்று, தேவனை அறிந்த மக்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள். இன்னொன்று அந்நிய ஜனங்கள், தேவனை அல்லாதவர்கள். இது 2 தான் வேதம் பிரிக்குது. நாம் தேவனை அறிந்தவர்களாக இருந்தால் தேவனுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்க முடியும். அப்படி தேவனுக்குரியவர்களாக இருந்த யூதா ஜனங்கள், தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்துக்குள் இருந்தவர்கள், தேவன் வெறுக்கிற அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இது தேவனுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தது. தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் விட்டுவிட்டார்கள். அதனால் தேவன் அவர்களை கைவிட்டார். இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு விரும்புகிற முக்கியமான காரியம், நாம் தேவனை சிநேகிப்பது மட்டுமல்ல, தேவனிடத்தில் முழுமையாக அன்பு கூற வேண்டும். நம்முடைய எதிர்காலம் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசமாக இருக்கணும். அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை நாம் சிநேகிக்க வேண்டும். தேவன் எதையெல்லாம் சிநேகிக்கிறார் என்பதில் முதலாவது, கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், யோசேப்பு பரிசுத்தத்துக்கு அடையாளமான யோசேப்பு என்ன செய்கிறார்? அவருக்கு கிடைத்த அந்த பாவம் செய்ய கிடைத்த அந்த சூழ்நிலையில அவர் அதை விட்டு வெளியேறி ஓடி போகிறார். பிரியமானவர்களே, பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலையில் நின்று நாம் யுத்தம் பண்ணவோ தர்க்கம் பண்ணவோ கூடாது. அதை விட்டு நாம் வெளியே ஓடி போனால் மட்டும்தான் பாவத்திற்கு தப்ப முடியும், பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும். தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யோசேப்பு தனக்குள்ளே காத்து கொண்டார். அவருடைய எதிர்காலம் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய கனவு சிதைக்கப்படுவதற்கு சகோதரர்கள் மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய குடும்பத்தார் அவருக்கு விரோதமாக எழும்பி நின்றார்கள். யோசேப்புக்கு விரோதமாக யோசேப்புடைய தரிசனம் சிதைக்கப்பட்டு விட்டதை போல காணப்பட்டது. இருந்தாலும் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல யோசேப்புடைய எதிர்காலம் துளிர்த்தது. அது பிரகாசமான ஒரு எதிர்காலமாக இருந்தது. அதை யாரும் தடை செய்யவே முடியவில்லை. காரணம், தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம் யோசேப்புக்குள் இருந்தது. தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யோசேப்பும் சிநேகித்தார். நாம் பரிசுத்தத்தை சிநேகிக்காத வழியில நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாது. நாம் என்றைக்கு பரிசுத்தத்தை சிநேகிக்க ஆரம்பிக்கிறோமோ நாம் அப்படியே பரிசுத்தவான்களாக மாறிவிடுவோம். பரிசுத்தத்தை வாரத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல நாம் தேடுவது, இல்லாவிட்டால் திருவிருந்து சமயத்தில் மாத்திரம் பரிசுத்தத்தை தேடுவது பரிசுத்த ஜீவியம் அல்ல. தேவனுக்கு எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேணும். நாம் தேவனோடு உள்ள இணைக்கப்பட்ட இணைப்பில் எப்பொழுது உறுதியாக இருக்கணும். 24 மணி நேரம் நாம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நாம் பரிசுத்தத்துக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் என்கிற அறிவோடு நாம் நடந்து கொள்ளும்போது நிச்சயமாக நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். தேவன் சிநேகிக்கிற முதலாவது, அன்பு கூறுகிற முதலாவது காரியம் பரிசுத்தம். தேவன் சிநேகிக்கிறதுல நாம் சிநேகிக்கும்போது நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கை வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கும். யாரும் தடை செய்து விட முடியாது. பரிசுத்தத்திற்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது, அவ்வளவு பெரிய பலன் இருக்கிறது.
இந்த பரிசுத்த பலனை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் நேசிக்கிற நம்மிடத்தில் அன்பு கூறுகிற நாம் அன்பு கூறுகிற ஆண்டவர் விரும்புகிற இரண்டாவது முக்கியமான காரியம் யோசுவாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 15வது வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிரியமானவர்களே, தேவன் விரும்புகிற இரண்டாவது முக்கியமான காரியம் ஐக்கியம், குடும்ப ஐக்கியம், ஃபேமிலி ஃபெல்லோஷிப். குடும்பமாக தேவனை சேவிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். குடும்பமாக கர்த்தரை ஆராதிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். குடும்பமாக கர்த்தரை சிநேகிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஐக்கியத்தை நம்முடைய தேவன் முக்கியத்துவப்படுத்துகிறார். சமாதானத்தை நம்முடைய தேவன் முக்கியத்துவப்படுத்துகிறார். அந்த காலவேளையில் யோசுவா தனது மரணத்துக்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீங்கன்னு கேட்குறார். இந்த காலவேளையில் உங்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறார். நீங்கள் யாரை சேவிக்கிறீங்க? நீங்கள் எப்படிப்பட்ட ஆண்டவரை சேவிக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவரை முழு மனதோடு சேவிக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஆண்டவருடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க முடியும். ஐக்கியத்தை நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். யோசுவாவை போல நாம் தைரியமாய் சொல்ல முடியுமா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். முழு குடும்பமாக ஒரே ஆலயத்துக்கு போகணும். அம்மா ஒரு ஆலயத்துக்கு, அப்பா ஒரு ஆலயத்திற்கு, பிள்ளைகள் ஒரு ஆலயத்திற்கு, அப்படி போகக்கூடாது. எல்லாரும் குடும்பமாக கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். தேவனுடைய கண்களிலே கிருபையை பெற்றுக்கொண்ட நோவாவும் அவனுடைய குடும்பமும் பேழைக்குள்ளே காக்கப்பட்டார்கள். சபைக்குள்ளே பாதுகாப்பு இருக்குது. குடும்ப உறவுக்கு பாதுகாப்பு எங்கன்னு கேட்டால் சபை தான். சபைக்குள்ளே நீங்கள் குடும்பமாக போனீங்கன்னா குடும்பமாக பாதுகாக்கப்படுவீங்க. குடும்ப உறவுகள் பாதுகாக்கப்படும். குடும்பம் கட்டி காக்கப்படும். குடும்பம் கட்டி எழுப்பப்படும். சபைக்குள்ளே நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் ஆண்டவர் பேழைக்குள்ளே இடம் கொடுத்தது போல சபைக்குள்ளே குடும்பங்களுக்கு கர்த்தர் இடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் அழிந்து போகாமல் காக்கப்பட நாம் குடும்பமாக பேழைக்குள்ளே தங்கியிருக்க வேண்டும். சபைக்குள்ளே ஐக்கியத்துக்குள்ளே நாம் தங்கியிருக்க வேண்டும். குடும்ப ஐக்கியம், சபை ஐக்கியத்தை கர்த்தர் சிநேகிக்கிறார், விரும்புகிறார். நாமும் அதை சிநேகித்து விரும்பி அதன்படி வாழும்போது நிச்சயமாக நம்முடைய எதிர்காலம் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கும். மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவர் சிநேகிக்கிற முக்கியமான காரியம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, விசுவாசம் உள்ளவனை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் சிநேகித்தார். ஆபிரகாம் சொல்றாரு, என் சிநேகிதனான ஆபிரகாமே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் சிநேகிக்கிற மூன்றாவது முக்கியமான காரியம் ஃபெய்த், விசுவாசம். அவர் மேல் உள்ள அசைக்க முடியாத விசுவாசம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை விரும்புவதை, கர்த்தரை நம்புவதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சிநேகிக்கிறார். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தாலும் நன்மை செய்யாவிட்டாலும் அவர்தான் ஒன்றான மெய் தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் நன்மை பெறாமல் இருந்தாலும் தேவனை மட்டும்தான் நாம் சேவிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் என்று சொல்ல எதுவுமே இல்லை. நம்மை படைத்த ஆண்டவர் ஒருவரே நம்முடைய தேவன் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அவர் நம்மை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் அவர்தான் நம்முடைய தேவன். இப்படிப்பட்ட ஆழமான அன்பு யார்கிட்ட இருக்குதோ அவர்களுடைய எதிர்காலம் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கும். யாரும் அவர்களுடைய எதிர்காலத்தை நாசப்படுத்தி விட முடியாது. யாரும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து விட முடியாது. இந்த காலவேளையில் உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதத்தை எல்லாம் தடுத்துடுறாங்க, எனக்குரிய நன்மைகள் எல்லாரும் தடுத்து விட்டுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? நோ, அது தவறான கணிப்பு. ஆண்டவராக இயேசு உங்களுக்குன்னு முன்குறித்த எல்லா நன்மையும் தேவனை தவிர யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. வேற யாரும் அதை தடுக்கவும் முடியாது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், தேவன் மேலே ஆழமான விசுவாசத்தை நீங்கள் வைக்கணும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், அன்னாள் அவள் செய்த ஜெபத்தை அவளை விசுவாசித்தாள். நிறைய பேர் அவங்க பண்ணுற ஜெபத்தை அவங்களே விசுவாசிக்கலை. அவள் அப்புறமா துக்கமுகமாகவே இருக்கல. தேவனோட போய் ஜெபம் பண்ணா, அழுது இருதயத்தை ஊற்றி ஜெபித்தா, பொருத்தனை பண்ணா, ஜெபம் பண்ணா, விட்டுட்டு எழுச்சி வந்துட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. அன்னாளுடைய ஜெபத்தை அன்னாள் விசுவாசித்தாள். நீங்கள் உங்கள் ஜெபத்தை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் ஜெபத்தை நம்புறீங்களா? நீங்கள் உங்கள் ஜெபத்தை நம்பும்போது மட்டும்தான் அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜெபமாக, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு ஜெபமாக இருக்கும். சகரியா எலிசபெத் தம்பதிகள் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. யோவான் ஸ்நானன் அவர்களுக்கு கொடுப்பதுக்காக தூதன் கேட்குறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சுப்பா, உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறான்னு கேட்டால் நான் அதை எப்படி அறிவேன்? ஊழியக்காரனைய சகரியாவே அவர் ஜெபித்த ஜெபத்தை அவர் விசுவாசிக்கல. ஜெபம் பண்ணார், ஆனால் ஜெபத்தை விசுவாசிக்கல.
நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் விசுவாசத்தை சிநேகிக்கிறார், விசுவாசத்தை மதிக்கிறார், விசுவாசத்தை விரும்புகிறார். நாம் தேவன் மேலே உள்ள அசைக்க முடியாத விசுவாசத்தை வைக்கும் பொழுது நாம் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல நம்முடைய எதிர்காலம் அமைந்திருப்போம். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருப்போம். யாரும் நம்மளை கிட்ட நெருங்கிட முடியாது, யாரும் நம்மளை தடுத்துட முடியாது, யாரும் நம்மளை அழிச்சிட முடியாது. தேவன் பெரியவர். தேவன் நமக்கு காரியங்களை செய்து முடிப்பார். கடைசியாக தேவன் எதை சிநேகிக்கிறார்? துதிக்கிறவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். துதியின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். துதிகளிலே பிரியப்படுகிற தேவன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீது சொல். காரணம், தாவீது சங்கீதங்களை பாடினவன். தாவீது கர்த்தரை இடைவிடாமல் துதிக்கிறவன். அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சங்கீதம் 55:17 தாவீது அறிக்கையிடுகிறார். நாமும் கூட கர்த்தரை மனதார துதிக்கிறவர்களாக இருக்கணும். துதிகளிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். துதி அவருடைய இருதயத்துக்கு ஏற்றது. யார் கர்த்தரை துதிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார். துதியை கர்த்தர் விரும்புகிறார். துதிக்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நேசிப்பார். நாம் கர்த்தர் மேல் வைக்கிற நேசமும் வலுப்படும். நிச்சயமாக நம்முடைய எதிர்காலம் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால் 4 விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை நாம் சிநேகிக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிற குடும்ப மற்றும் சபை ஐக்கியத்தை கனப்படுத்தி நாம் அதில் நிலைத்திருக்க வேண்டும். 3ஆவதாக, விசுவாசத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும். கடைசியாக, துதிக்கிறதிலே நாம் முன்னணியிலே இருக்க வேண்டும். அப்படி செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் மேல் உள்ள நேசத்தின் வழியாக, நீங்கள் கர்த்தரை மதிக்கிற, கர்த்தர் மேல் செலுத்துகிற நேசத்தின் வழியாக கர்த்தர் உங்களை வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல உங்களை மாற்றுவார். சூரியன் என்ன செய்கிறது? கனிகளை பக்குவப்படுத்துகிறது, இயற்கையை அது வளமாக்குகிறது, கால சூழ்நிலையை அது கட்டுக்கோப்பாக வைக்கிறது. பிரியமானவர்களை, இதை போல உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு மற்ற எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் நானும் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்திலே அன்பு கூறுவோம். அவர் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்து அதன் வழியாக நாம் அன்பு கூறும்போது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் இந்த வசனம் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல ஆண்டவரே, கால நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளிலே உங்களுடைய திருவாய் மொழிகளை கேட்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்திலே அதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய தயவுள்ள சித்தத்தை எங்களை முற்றிலுமாக ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இந்த வசனத்தை கேட்ட இந்த மக்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லா நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பின்தொடர்ந்து உடைய ஆண்டவர் வாழ்க்கை, எதிர்காலம், உங்களுடைய சந்ததி வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் இருந்து ஆசீர்வாதமாக இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்களாக. உடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.